மீனாட்சிக்கா, நீங்களா நம்பர் சொல்லுங்களேன். சொல்லுங்கக்கா. 9841930251. தேங்க்ஸ் அக்கா. அத்தை, திடீர்னு நான் பேசினா யாரோ என்னமோ நினைச்சு கோச்சுப்பாங்க. நீங்க பேசி என்கிட்ட கொடுங்க. இல்ல நீங்களே பேசுங்க, ஒன்றும் நினைச்சுக்க மாட்டா. அக்கா, நீங்க பேசி என்கிட்ட கொடுங்களேன். என்னது இது? புது நம்பரா இருக்கு. ஹலோ பெரியநாயகி, நான் தான் மீனாட்சி பேசுறேன். சொல்லுங்கக்கா. என்ன புது நம்பர்ல இருந்து ஃபோன் பண்றீங்க? இது மாப்பிள்ளையோட நம்பர்மா. கொஞ்சம் இரு, இதோ மாப்பிள்ளை உங்ககிட்ட பேசணுமா, அவர்கிட்டயே கொடுக்குறேன். ஐயோ அக்கா அக்கா, ஒரு நிமிஷம் அக்கா. இந்தப்பா தம்பி கொடுங்க. ஐயோ சுகந்தி. சாரி, உங்க முன்னாடிலாம் பேசுனா நல்லா இருக்காது. நான் மேல போய் பேசுறேன். அப்புறம் என்ன விஷயங்கள் பேசிக்கிட்டு இருந்தேன். அந்த முகூர்த்த தேதிய அதான் 15ஆம் தேதி வச்சுக்கலாம்னு சொல்றாங்களே, நீ என்ன சொல்ற? சரிங்க. ஹலோ சுகந்தி சுகந்தி, அவர் பேசுறாரு. யாரு? ஐயோ அவரடி. அவர்னா எவருக்கா? அவரடி. ஓ அப்படியா? பேசு. ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நீ பேசுடி. பயமா இருந்தா பேசுறதுக்கு என்னக்கா? பேசு பேசு. ஹலோ. எனக்கு ரொம்ப படபடன்னு இருக்கு, என்னால பேச முடியாது. தயவு செஞ்சு நீ பேசுடி. சரி சரி, ரொம்ப கெஞ்சாத. நான் வேணா உன்ன மாதிரி குரல் மாதிரி பேசட்டுமா? பேசுடி. ஹலோ. பெரியநாயகி, நல்லா இருக்கியா? இருக்கேன். நான் ரொம்ப லக்கி மேன் தெரியுமா? அக்கா. யாரு? சொல்லுங்க. உன்னை எப்ப பார்த்தேனோ அடுத்த நிமிஷமே நீ மனசுக்குள்ள வந்துட்ட. ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப அவசரம் தான். என்ன பார்த்துட்டு போன உடனே உங்க அப்பா அம்மாவை அமிச்சு பொண்ணு கேட்டுட்டீங்களே. உன்னை எப்ப பார்த்தேனோ அப்பவே நீதான் என் பொண்டாட்டி நான் முடிவு பண்ணிட்டேன். வீட்டு சாம்பார் எப்ப சாப்பிட்டேனோ அதுக்கப்புறமே எங்க அம்மாவோட சமையலே எனக்கு பிடிக்காம போச்சு. பாத்தியா, உன் புருஷன் நம்ம வீட்டு சாம்பார புகழ்றாரு. அதுக்கு என்ன, கல்யாணம் முடிஞ்சதும் தினமும் உங்களுக்கு சாம்பாரே வச்சு ஊத்துறேன். சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொன்னேன். பெரியநாயகி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ரொம்ப பர்சனல். பக்கத்துல யாரும் இல்லைல்ல? அக்கா, உன்கிட்ட ஏதோ பர்சனலா பேசணுமா? இந்தா நீயே பேசு. ஐயோ நான் பேச மாட்டேன். வேணா நீயே. என்னால முடியாது. என்னவா வேணாலும் இருந்துட்டு போட்டு நீயே பேசு. அக்கா அக்கா, பர்சனல்னு சொல்றாருக்கா. ஒரு தடவை பேசுக்கா. வாயை மூடு. நீ பேசுடி, அவருக்கு சந்தேகம் வரப்போகுது. பெரியநாயகி, ஹலோ. சொல்லுங்க. கல்யாணம் ஆகிறதுக்கு இன்னும் 1 மாசம் இருக்கு. அது வரைக்கும் உங்ககிட்ட என்னால பேசாம இருக்க முடியாது. அதனால தான் உன் நம்பரை உங்க அம்மா கிட்ட வாங்கியிருக்கேன்ல. இனிமே தினம் 2 தடவை ஃபோன் பண்ணுவேன். நம்ம ஃபோன்லயே லவ் பண்ணலாம். அக்கா, கல்யாணம் வரைக்கும் தினமும் போன்லயே பேசி லவ் பண்ணலாம்னு சொல்றாரு.
இதுக்கெல்லாம் நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? இந்தா என்னத்தையும் சொல்லித்தல, என்னால லவ் பண்ண முடியாது. ஐயோ, அம்மாக்கு தெரிஞ்சா கொன்னே போட்டுருவாங்க. ஏதாவது பேச வர சமாளி. அக்கா, இதுல என்ன தப்பு? பாவம் நீன்னு நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்காரு. அவரை ஏமாத்தாத. இந்தா பேசு. ஓகேன்னு சொல்லுக்கா. சும்மா ரேண்டி, நீ ஒருத்தி. என்னால முடியாது. வெக்கப்படுறா போல இருக்கு. ஹலோ பெரிய நாயகி. ஹலோ ஹலோ நீ பேசின பேசல, சும்மா இரு. என்னால முடியாது, போ. ஹலோ ஹலோ பெரிய நாயகி, ஏன் பேச மாட்டேங்கிற? நான் சொன்னது உனக்கு பிடிக்கலையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்போ போன்ல பேசியே நம்ம லவ் டெவலப் பண்ணிக்கலாம்ல? ஓகே சொல்லுக்கா, ஓகே சொல்லு. சும்மா பண்ணிக்கலாமே. நீங்க ஆசைப்படுற மாதிரி கல்யாணம் வரைக்கும் தினமும் பேசிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. ரொம்ப தேங்க்ஸ் பெரிய நாயகி. சரி அப்போ ஓகே, நான் அப்புறம் பேசுறேன். பாய் பாய். எதுக்கு நீ அவரை டெய்லி ஃபோன் பண்ண சொன்ன? அக்கா, சுகந்தியா ஒண்ணு சொல்லல. உன் வருங்கால புருஷன் கேள்வி கேட்டதுக்கு அவ பதில் சொன்னா. அவ்வளவுதான். இப்ப இவ்வளவு கோவம் வருதுல, ஒழுங்கா நீயே போன் எடுத்து பேசிக்கலாம்ல. ஐயோ, அக்கா, நாளையில இருந்து மாப்பிள்ள பேசினானா நீயே பேசு. டெய்லி என்னால 2 வாட்டிலாம் குரல் மாத்தி பேசிட்டு இருக்க முடியாது. நீயே இன்னும் பழைய பஞ்சங்கமாவே இருக்க. இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி கொஞ்சமாவது அப்டேட் ஆயிக்கோ. என்ன புரிஞ்சுதா? சும்மா தலைய மட்டும் ஆட்டு. போட்டேன். ஹலோ, இப்பதான் உங்களை நினைச்சேன். நான் எப்பவுமே உங்களை தான் நினைச்சிட்டு இருக்கேன். நம்ம கல்யாண பத்திரிக்கை வந்துருச்சு. அப்பா இப்பதான் வாங்கிட்டு வந்தாரு. அதை தான் பார்த்துட்டு இருக்கேன். நாளைக்கு எங்க குலதெய்வம் கோயிலுக்கு போறோம். அங்க போய் பத்திரிக்கையை வச்சு பூஜை பண்ணதுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிப்போம். பூஜையை முடிச்சிட்டு உங்க வீட்டுக்கு தான் பத்திரிக்கையை கொடுக்கணும்னு அப்பா சொல்லியிருக்காரு. சரி, அவங்க வரட்டும். நான் கூட உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. உன்னை பார்க்கணும் போல இருக்கு அபிராமி. கல்யாணம் முடிஞ்சிட்டா நான் உங்க பக்கத்துல தானே இருக்க போறேன். அதுக்குள்ள என்ன அவசரம்? அதுக்கு இன்னும் நாள் இருக்கு அபிராமி. அது என்னவோ தெரியல, நம்ம கல்யாணம் முடிவானதுலேருந்து ஒவ்வொரு நாளும் ரொம்ப மெதுவாக மூவ் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உங்க அவசரத்துக்கு நாள் நகரணுமா? 24 மணி நேரம் போக வேண்டாம்? ஆமாம்மா. அபிராமி, உங்கள் குலதெய்வம் கோயில் எங்கே இருக்கு? தஞ்சாவூர்ல மெடிக்கல் காலேஜ் பக்கத்துல இருக்கிற அங்காளம்மன் கோவில் தான் எங்க குலதெய்வம். நாளைக்கு காலையில கிளம்பிடுவோம். அப்படியா? ஆமா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் அபிராமி, நம்ம பெரிய நாய் கூட கல்யாணம் முடிவாயிடுச்சு. அடுத்த மாதம் 15ஆம் தேதி நாள் குறிச்சிருக்காங்க. கல்யாணத்தை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களே பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. நம்ம 40 பவுன் நகையை போட்டு சமையல் செலவு மட்டும் எங்களை நல்லபடியாக பண்ணி கொடுக்க சொல்லிட்டாங்க. என் ஆஃபீஸில் கூட 50,000 லோன் போட்டிருக்கேன். அதுவும் சீக்கிரமாக வந்துடும். 40 பவுன் நகைக்கு நீ இருக்க. பெரிய நாயோட கல்யாணன்றது எங்கள் வாழ்க்கையில் ஒரு கனவாக இருந்துச்சு. இப்போ உன்னால தான் கைக்கூடி வந்திருக்க அபிராமி. நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? இங்க பாருங்க, பெரிய நாயகிய நான் என் நாத்தனாரா பார்க்கல. நாத்தனாரா பார்த்திருந்தா ஒருவேளை இந்த நகையை கொடுக்கறதுக்கு சம்மதிச்சிருக்க மாட்டேனோ என்னவோ. என் தங்கச்சி மாதிரி நினைச்சுதான் நான் இதுக்கு ஒத்துக்கிட்டேன். இங்க பாருங்க, இத பத்தியெல்லாம் யோசிக்கிறத விட்டுட்டு பெரிய நாயகியோட கல்யாண வேலையை பாருங்க, புரியுதா? நான் போனை வச்சிடுறேன். அபிராமி, சொல்லுங்க. ரொம்ப தேங்க்ஸ். நமக்குள்ள எதுக்கு இந்த தேங்க்ஸ்? நான் போனை வைக்கிறேன்.
ஹலோ சொல்லுப்பா. ஐயா எங்க இருக்கீங்க? நான் சமயபுரம் ரோட்ல இருக்கேன். ஐயா நீங்க அங்கேயே இறங்கி நின்னுங்க. நான் பக்கத்துல தான் இருக்கேன், வந்துகிட்டு இருக்கேன். அப்படியா? சரி பாபா. சரிங்க ஐயா. தம்பி கொஞ்சம் வண்டியை நிறுத்துப்பா. என்ன சேட்டு வண்டி எங்கே நிப்பாட்ட சொல்லிட்டீங்க? இல்லையப்பா, ரிப்பேருக்கு கொடுத்த கார் ரெடி ஆயிடுச்சு. நான் இங்கே இறக்கிறேன், நீ தப்பா எடுத்துக்காதே. இதுல தப்பா எடுத்துக்க என்ன சேட்டு இருக்கு? சொந்த வண்டி வருதுங்கும் போது யாராவது ஆட்டோக்கு தேவையில்லாம செலவு பண்ணுவாங்களா? எல்லாரும் உன்ன மாதிரி இருந்தா பிரச்சனையே இல்லப்பா. எவ்வளவு பாச்சு? என்ன நியாயமோ அது கொடுங்க போதும். நியாயமா பேசுற, நியாயமா தான் கொடுக்கணும். இந்தா 100 ரூபாய் வச்சுக்கோ. ஐயோ 100 ரூபாவா? 100 ரூபா இல்ல சேட்டு, 60 ரூபாய் தாச்சு. இல்ல பரவாயில்ல வச்சுக்கோப்பா. இல்ல 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 இல்ல, செஞ்ச வேலைக்கு எனக்கு காசு கிடைச்சா போதும். இந்தாங்க. என்ன சேட்டு, வண்டி வருமா இல்ல நான் வெயிட் பண்ணவா? இல்ல இல்ல நீங்க போயிட்டு வாங்க. சரி வரேன் சேட்டு. சபா என்ன வெயில்பா. பரீட்சை வேற வருது, கொஞ்ச நேரமாவது படிக்கலாம். எங்க அந்த புக்கு? இதுல இவ்வளவு நகை நம்ம வண்டியில எப்படி வந்துச்சு? ஐயோ. சேட், ஒருவேளை சேட்டு நகையா இருக்குமோ? இது எப்படியாவது சேட்டு கிட்ட கொண்டு போய் சேர்த்துடணும். இங்க தானே சேட்டை இறக்கி விட்டோம். அதுக்குள்ள வண்டி வந்துச்சா? எங்க போயிருப்பாரு அதுக்குள்ள? சரி. சிட்டி லிமிட்டை விட்டு எந்த ஆட்டோவும் தாண்டக்கூடாது, புரியுதா? நல்லா செக் பண்ணுங்க. சரி, நான் சொன்ன மாதிரி செக் பண்ணிட்டு எல்லாம் சரியா பாத்துங்க. ஓகே ஓகே சார். வணக்கம் சார். சார், என் ஆட்டோல ஏறின சேட்டு ஒருத்தர் இந்த நகை இருந்த பைய விட்டுட்டு இறங்கிட்டாரு சார். இதான் சார் அந்த நகை. ஓ ஆட்டோவில் தான் விட்டுட்டு போயிட்டாரா? ஆமா சார். இப்பதான் சேட்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போனாரு. எல்லா ஆட்டோக்களையும் சர்ச் பண்ண சொல்லியிருக்கேன். நல்ல வேலை நீயே வந்துட்ட. உன் பேர் என்ன? செல்வம் சார். எந்த ஸ்டாண்டு? சார், எனக்கு ஸ்டாண்டுன்னு எதுவும் இல்லை சார். ஸ்டாண்ட்ல உட்கார்ந்தா வீணா வெட்டி கதையை பேசி நேரம் போறது மட்டும் இல்லாம காசும் சம்பாதிக்க முடியாது. அதனால திருச்சிக்குள்ள எங்க வேணா வண்டி ஓட்டுவேன் சார். பரவாயில்லையே, அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படாம கொண்டு வந்து கொடுத்துட்டியே. உன் நேர்மையை நான் பாராட்டுறேன். Thank you, என்ன sir. படிச்சிருக்க? திருச்சி ஆர்ட்ஸ்ல ஈவினிங் காலேஜ்ல டிகிரி படிச்சிட்டு இருக்கேன் சார். ஓ, படிச்சுக்கிட்டே வண்டி ஓட்டுற. ஆமா சார். குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக பகல்ல ஆட்டோ ஓட்டுறேன். என்னோட எதிர்காலத்தை காப்பாத்துறதுக்காக ஈவினிங் காலேஜ் போறேன் சார். வெரி குட். உன்னை நினைச்சாலும் ரொம்ப பெருமையா இருக்கு. உன்னோட எதிர்காலம் நல்லபடியா அமைய என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். சரிப்பா, ரைட்டர் கிட்ட உன்னுடைய டீடைல் எல்லாம் கொடுத்துட்டு போயிடு. ஓகே ரைட்டர் Sir. தம்பி கிட்ட டீடைல்ஸ்லாம் வாங்கிங்க. அப்படியே சேட்டுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிடுங்க. ஓகே சார்.
அபிராமி, நாளையில இருந்து பத்திரிக்கை கொடுக்க ஆரம்பிக்கணும். சரிங்க. அப்பா அவர் வந்திருக்காரு. யாருமா? உங்க மாப்பிள்ள. மாப்பிள்ளையா? எங்க? அங்க. ஏய் மாப்பிள்ளை, மாமா வாங்க மாப்பிள்ளை. ஓம் சக்தியே போற்றி, ஓம் அருவூர் அரசியே போற்றி, ஓம் வடிவுடை அம்மாவே போற்றி, ஓம் ஈஸ்வரியே போற்றி, ஓம் ஜெகதீஸ்வரியே போற்றி, ஓம் ஆனந்த வல்லியே போற்றி, ஓம் கஜமுகன் தாயே போற்றி, ஓம் எல்லை அம்மாவே போற்றி, ஓம் கங்கை அம்மாவே போற்றி, ஓம் திரிபுர சுந்தரியே போற்றி, ஓம் சமயபுரத் அம்மனே போற்றி, அகிலாண்டேஸ்வரியே போற்றி, முத்துமாரி அம்மனே போற்றி, உலகை காப்பவளே போற்றி, ஓம் சக்தியே போற்றி, ஆனந்த வல்லியே போற்றி, அங்காள பரமேஸ்வரியே போற்றி. ஓம் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. மாப்பிள்ளை, கல்யாண வேலையெல்லாம் ஆரம்பிச்சாச்சு. நாளைக்கு உங்க வீட்டுக்கு வந்து முதல் பத்திரிகையை கொடுத்துட்டு அப்புறமா எங்களுக்கு வேண்டியவங்களுக்கெல்லாம் நாங்க பத்திரிக்கை கொடுக்க போறோம். சரி மாமா. மாமா, என்ன மாப்பிள்ளை? அது பொண்ணுக்கு முறைப்படி தாலி, முகூர்த்த புடவை, பட்டு புடவை எல்லாமே மாப்பிள்ளை வீடு தான் எடுத்துறணும்னு சொல்லுவாங்க. ம், ம், ம். அன்னைக்கு பட்டு புடவை எங்களால் எடுத்துற முடியாதுன்னு அம்மா சொல்லிட்டாங்க. நீங்கள் கூட பெருந்தன்மையாக அதை ஒத்துக்கிட்டீங்க. ம். இருந்தாலும் அபிராமி மனசில் அந்த குறை வந்துடக்கூடாது. அதுக்காக தான் நான் இந்த பட்டு புடவை எடுத்துகிட்டு வந்தேன் மாமா. எதுக்கு மாப்பிள்ளை உங்களுக்கு இந்த சிரமம்? மாமா, இதில் ஒன்றும் சிரமம் இல்லை மாமா. சரி மாப்பிள்ளை, அபிராமி வாங்கிக்கம்மா. அபிராமி, மாப்பிள்ள உன் மேல ரொம்ப பாசமா இருக்காருமா. அப்பா. அபிராமி, அபிராமி